ராயல் என்ஃபீல்டு ரைடர்களை ஒன்று சேர்த்து ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கியது, மோட்டோ வெர்சஸ் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்த தொடங்கியது என கடந்த 20 ஆண்டுகளுக்குள் ஏகப்பட்ட அதிரடி மாற்றங்கள் அரங்கேறின. இந்த ஒவ்வொரு மாற்றமும் மெல்ல மெல்ல ராயல் என்ஃபீல்டு மீதான ஈர்ப்பை அதிகப்படுத்தியது. தண்டர்பர்ட், எலக்ட்ரான் எக்ஸ், ஹிமாலயன் என அடுத்தடுத்து புது மாடல்கள் அறிமுகம் செய்யப்பட்டது ரைடர்களின் ஆர்வத்தை தூண்டியது. பைக்குகளின் விற்பனையும் எகிரியது. 2004ஆம் ஆண்டு வெறும் 25,000 பைக்குகள் மட்டுமே விற்ற ராயல் என்ஃபீல்டு 2020இல் 4 லட்சம் பைக்குகள் விற்கும் அளவுக்கு வளர்ந்து நின்றது. அதிகரிக்கும் டிமாண்டை சமாளிக்க உரகடத்தில் மற்றொரு ஆலை திறக்கப்பட்டது. ஆண்டுக்கு 6,000 வண்டிகள் மட்டுமே தயாரிக்கும் நிலையில் இருந்து 6 லட்சம் வண்டிகள் தயாரிக்கும் அளவுக்கு கெப்பாசிட்டி உயர்ந்தது. 2023இல் மட்டும் 9,20,000 வண்டிகளை விற்றிருக்கிறது ராயல் என்ஃபீல்டு நிறுவனம். உலகம் முழுவதும் 50 நாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்கிறது. இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 76,000 பைக்குகளை விற்ற ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் அக்டோபர் மாதம் 1,10,000 பைக்குகளை விற்று தீர்த்திருக்கிறது. இப்படி ஊசி தயாரிக்கும் நிறுவனத்தில் தொடங்கி 3 முறை திவாலாகும் நிலையை அடைந்த பிறகும் பீனிக்ஸ் பறவையாக மீண்டெழுந்து வந்திருக்கிறது ராயல் என்ஃபீல்டு எனும் பறக்கும் ராசாலி.